என் தலைவன் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா. பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார், உடையப்பார், தலையப்பார். வாட்ஸ்அப் குழுக்களிலிருந்து விலக வேண்டும். அதிகாரிகளுக்கு இந்திய விமானப்படை அறிவுறுத்தல். அண்ணே சொல்லுப்பா. வணக்கண்ணே. வணக்கம்ப்பா. கடைக்காரங்க இல்லையாண்ணே? கடைக்காரர் வெளில போயிருக்காருப்பா. வெளில போயிருக்காங்க. எப்பண்ணா வருவாங்க? இல்லப்பா, வரமாட்டாருப்பா. வரமாட்டாங்களா? கடையை தொண்டு வச்சு யாராவது வெளில போவாங்களாண்ணே? அதான் தாப்பா நானும் கேக்குறேன். கடையை தந்து வச்சிட்டா வெளில போவானா? சாரிண்ணே. நான் தான் கடைக்காரர். என்ன வேணும்? வீட்டுல அம்மா சமைக்கலான்னு கிச்சனுக்குள்ள போனாங்கண்ணே. காய்கறி இல்ல, அதான் காய்கறி வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதான் வந்தேன். இது சலூன் கடைடா. பின்ன சலூன் கடைக்கு சைட் அடிக்க வருவாங்க. முடிவெட்டு தானே வருவாங்க. ஓ சரி, வாங்க வந்து உட்கார். எப்படி போட்டணும்? அது தெரியாம தான் கடை வச்சிருக்கேன். கத்திரிக்கோள்ள தானே வெட்டணும். நான் அருவாளால வெட்டுவேன், அதான் கேட்டேன். எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வெட்டணும்னு சொல்லுப்பா. கன்சிகா மாதிரி. தன்சிகா மாதிரியா? டேய் அது பொண்ணுப்பா. கபாலி படத்துல ரஜினி சார் பொண்ணு நடிச்சிருக்காரு, அந்த மாதிரி வெட்டணும். ஏண்டா உனக்கு அந்த ஹேர் ஸ்டைல சொல்றதுக்கு வேற யாரும் ஞாபகம் இல்லையாடா? என்னன்னா பண்றீங்க? ஏன்னா சொல்லுப்பா. இந்த மிஷின்லாம் வச்சு வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி வெட்டலாம்ல? 1000 தான் மிஷினை வச்சு வெட்டினாலும் நம்ம கையால வெட்டுறது வராதுப்பா. ஓ, அப்புறம் ஏன்னா கத்திரிக்கோள வெட்டுறீங்க? கையால வெட்ட வேண்டியதானே? என்னடா நீ தானே சொன்ன கையால வெட்டுனு? கையால வெட்ட முடியாது, புடுங்கலாம். ஒழுங்கா மூட்டு உட்கரையில கத்திரிக்கோள மூக்குல உட்காந்துருக்கோம். ஏன்னா சொல்லுப்பா. எத்தனை வருஷமா வெட்டிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 10 வருஷமா வெட்டிட்டு இருக்கேன் தம்பி. 10 வருஷமாவா? கை வலிக்காது? சரி, கை வலிக்குது எனக்கு, போயிட்டு அப்புறம் ஒழுங்கா உட்காரு. சரி சார். அண்ணே, நான் மூக்கறிது கொஞ்சம் லைட்டா சொல்லி விடுங்க. என்னன்னே சொல்லிடுறீங்க? இந்த பக்கம் சரியா அடங்கவே இல்லை. நல்லா சொல்லி விடுங்க. போதுமா? போதுங்க போதுங்க போதுங்க. அண்ணே இன்னும் அரிக்குதா? இல்ல, என்னோட போன் அடிக்குதுண்ணே. இப்போ கொஞ்சம் வைங்க. ஹலோ, என்ன சொல்ற? அப்படியா? ஐயோ. அப்புறம் நீ எப்படி இருந்த? ரூம்ல பசங்கலாம்? சரி வச்சுடா. சரிடா சரிடா. சரி பாரு, பத்திரமா இரு. சரி தம்பி. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? இல்லைண்ணே, பையன் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவன் சென்னை ஐடி கம்பெனில வேலை செய்யறான். சரி. அவன் வந்து வேலையை முடிச்சுட்டு ரூம் வந்து பார்த்தோன்னா ரூம்ல பசங்க யாருமே இல்லை. என்னடா அப்படின்னு பார்த்தா எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்களா. சரி.
நான் தனியா இருக்கேன், போர் அடிச்சுதுடா, அதான் கால் பண்ணா பேசலாம் அப்படின்னா அதான் பேசிட்டேன். ஏண்டா, என்ன பார்த்தா எப்படி சொல்லுப்பா. வாப்பா வெட்டலாம், வாங்க வாங்க. வாப்பா உட்காருங்க. உட்காரமாண்ணே? உட்காருப்பா. என்ன பண்ணணும்? அண்ணே, முடி வெட்டணும். முடி வெட்ட எவ்வளோண்ணே? முடி வெட்ட 100 ரூபாப்பா. 100 ரூபா. அப்ப ஷேவிங் பண்ண? ஷேவிங் பண்ண 80 ரூபா. அப்ப ட்ரிம் பண்ண? ட்ரிம் பண்ண வந்து 50 ரூபா. அப்ப 3த்துக்கு சேர்த்து எவ்வளோண்ணே? தம்பி 3க்கு சேர்த்தா மொட்டை அடிக்கணும்பா. அப்ப மொட்டை அடிக்க எவ்வளோண்ணே? மொட்டை அடிக்க 300 ரூபாப்பா. முடி வெட்ட 100, ஷேவிங் பண்ண 80, ட்ரிம் பண்ண 50. எப்படி பார்த்தாலும் 230 ரூபா தானே வருது. நீங்க ஏன் 300 ரூபா கேக்குறீங்க? தம்பி உனக்கு என்னதான் பிரச்சனை? என்னதான் பண்ணணும்? முடி வெட்டணும்ண்ணே. முடி வெட்டணுமா? சரி, எவ்வளவுதான் வச்சிருக்க? 100 ரூபா வச்சிருக்கண்ணே. 100 ரூபா வச்சிருக்க? ஆமாண்ணே. அப்ப நம்ம முடி வெட்டிட்டு போயேன்பா. இல்லண்ணே, ஷேவிங்கும் பண்ணணும். எப்படிப்பா கட்டிங் ஷேவிங் 100 ரூபாய்க்கு பண்ணுவாங்க? ஓகேண்ணே, அப்ப ஒரு ஆளுக்கு முடி வெட்ட 100 ரூபா. ஆமா அப்படிதானே? ஆமாப்பா. எவ்வளவு முடி இருந்தாலும் ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஆமாப்பா. அப்ப ஒண்ணு பண்ணுங்க, என்ன? பாதி முடி வெட்டுருங்க, பாதி ஷேவ் பண்ணிடுங்க. இல்லண்ணே, 70 ரூபாய்க்கு முடி வெட்டுங்க, 30 ரூபாய்க்கு ஷேவிங் பண்ணிடுங்க. சரி, பண்ணி தொலைறேன். சரிண்ணே. அண்ணா, இது எதுக்கு மேல போடுறீங்க? முடி வெட்டினா முடி மேல விழாம இருக்குதுப்பா. அது சரி, எனக்கு எதுக்கு போடுறீங்க? உனக்கு தானே முடி வெட்டணும். எனக்கு இல்லண்ணே, எங்க அக்கா பையன் வெளில உட்காந்துருக்கான், அவனுக்கு வெட்டணும்ண்ணே. உனக்கு வெட்டலையா? எனக்கு இல்லண்ணே. ஜோலி முடிச்சு